நம்ம கிங்ஸ் அகாடமி, அனைவருக்கும் இலவச அகாடமி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம ப்ரோனவுன் எரர் பாத்துக்கிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு டே 60. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாருங்களேன், the reason why I was at the library was to meet my friend தாங்க வரும். நான் லைப்ரரிக்கு எதுக்கு போனேன்றது தானே to meet my friendன்றது சொல்லுது. அதனால நம்ம என்னங்க போடணும், why தான் போடணும். இதை வச்சு கண்டுபிடிக்க முடியலனாலும் why அப்படின்றது எப்பயுமே ரீசனை சொல்லுங்க. ஏன் அப்படின்னு காரணம், ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டாவே நம்ம மேக்ஸிமம் என்னங்க சொல்லுவோம், காரணம் தானே சொல்லுவோம். ரீசன் தானே சொல்றாங்க, அதனால ஒய். சரி, ஒய்க்கு பதிலா நான் விச் வச்சு ஏதாவது போடலாமா, தாராளமா ஃபார் விச் அப்படிங்கறத வந்து நம்ம போட்டுக்கலாங்க. அதே மாதிரி the reason for which I bought this book is to see the pictures. கரெக்டாங்க, கரெக்ட் தாங்க. நான் புக்க எதுக்கு வாங்கினேன், படிக்கிறதுக்காக வாங்கல, படம் பாக்குறதுக்காக வாங்கினேன். இப்படி எல்லாம் சொல்றோம்ல, காரணத்தை சொல்றோம்ல. அப்ப வந்து ரீசனை சொல்றதுனால என்னங்க வரும், ஃபார் விச் வரும், இல்லனா ஒய் வரும். சரி, இதெல்லாத்தையும் விட இந்த கடைசி ஒரு 3 வீடியோ 4 வீடியோல பாத்திருக்கோம்ல, அதை வந்து இப்ப ரீகால் பண்ண போறாங்க. வென் வர்ற இடத்துல எல்லாம் நம்ம ஆன் விச் போட்டுக்கலாம், ஒய் வர்ற இடத்துல எல்லாம் ஃபார் விச் போட்டுக்கலாம், வேர் வர்ற இடத்துல எல்லாம் அட் விச் போட்டுக்கலாம். சிம்பிளா சொல்ல போனா வென்னும் ஆன் விச்சும் ஒண்ணுதான், ஒய்யும் ஃபார் விச்சும் ஒண்ணுதான், வேரும் அட் விச்சும் ஈக்குவல் தான். சரி, இன்னும் டுமாரோ காணும், நாளைக்கு என்னவா இருக்கும்ன்றத யோசிச்சுக்கிட்டே இருங்க. என்னவா இருக்கும்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. டாடா.